ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், நம்மளோட அகோரி கலையரசன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் நம்மளோட கேப்டன் விஜயகாந்த் சாரை பற்றி ஒரு சில முக்கியமான தகவல்கள்லாம் சொல்லி சோஷியல் மீடியாவே ரொம்பவே கதிகலங்க வச்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் இவருக்கு என்னென்னமோ சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே ரொம்பவே யோசிக்கக்கூடிய லெவலில் ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிட்டாரு. அது என்ன ஏது அப்படின்றத உங்களுக்கு நான் ரொம்பவே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். நான் பேச கேட்க ரெடியாக இருப்பேன் நம்புறேன். வாங்க அவன் ட்ராவல் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகோரி கலையரசன் அப்படின்றவர் ரொம்ப நாளைக்கு முன்னாடிலேருந்தே ஒரு நாட்டுப்புற கலையில் ஒரு நல்ல ஒரு நிலைமையில் இருந்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் திடீர்னு அவர் ஆளக்கானம் எங்கே போனார்னு பார்த்தா திடீர்னு அவர் காசிக்கு போய் நாங்கள் அகோரியாக மாறிவிட்டேன் அப்படின்னு சொல்லி அகோரியாக மாறி இப்போ குறி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எல்லாருடைய இறப்பையுமே நான் கணிச்சு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். நிறைய இடத்துல ஃபேமஸாக இருந்தாலும் பல விதத்தில் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. சரி, ஓகே, இப்போ நான் காசிக்கே போகிறேன், பட் இருந்தாலும் கூட காசிக்கு போகும்போது நான் விஜயகாந்த் சாரை பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்த் சாரோட சமாதிக்கு வந்திருந்தார். அங்கே வந்திருந்து பிரேமலதா விஜயகாந்த் மேடையுமே கூப்பிட்டுருந்தாங்க. கூப்பிட்டு என்ன பேசியிருக்காரு இவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயகாந்த் சார் இன்னும் சாகவே இல்லை, நம்ம கூடியே தான் இருந்துகிட்டு இருக்காரு. நீங்கள் இங்கே பரிமாறிட்டு இருக்காங்களே, சாப்பாடு போட்டுட்ருக்காங்களே, அவங்க எல்லாருமே விஜயகாந்த் சார் தான். அது மட்டும் இல்லாமல் சாப்பாடு வாங்குறதும் விஜயகாந்த் சார் தான் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தார். அவர் எந்த மதமும் எந்த ஜாதியும் பார்த்து பழகிறது இல்லை, எல்லாரு கூடயுமே சரிசமமாக பழகிறாரு. அதுதான் அவரோட நல்ல மனசு. விஜயகாந்த் சார் இப்போது இறைவன் அடி போயிட்டார். அதாவது இறைவன் ஒரு சேரில் உட்காந்துட்டு இருக்காருன்னா விஜயகாந்த் சார் அவங்களுக்கு கீழே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இப்போ விஜயகாந்த் சாருமே ஒரு கடவுள் தான் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு குழந்தை வரம் வேணும், இல்லை எங்களுக்கு கல்யாணம் ஆகணும், வீடு பிரச்சனை முடியணும், உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அது உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சமாதிக்கு கற்பூரம் ஏற்றிட்டு நீங்கள் கும்பிட்டுட்டு போங்க, கண்டிப்பாக அது நடக்கும். ஏன்னா விஜயகாந்த் சாரும் ஒரு இறைவனாக மாறிட்டார் அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் பிரேமலதா விஜயகாந்த் மேடம் பக்கத்துலேருந்து தலையாட்டிக்கு தான் கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்குமே இது என்ன சொல்கிறான் இந்த பையன் அப்படின்ற மாதிரி ஷாக்கிங்கில் தான் இருந்துகிட்டு இருந்திருக்கு. இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு எப்பாடா பேசி முடிச்சிட்டாரு நினச்சா திடீர்னு என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயகாந்த் சாரோட சமாதியை நான் சமாதியில் நின்றுட்டே இருந்தேன். பார்த்தா திடீர்னு அவரோட உருவத்தை நாங்கள் பார்த்தேன். அவரோட குரல் எனக்கு இப்போ வரைக்கும் காதில் கேட்டுகிட்டே இருக்குது. நான் என்ன பேசணும்னு சொல்லி அவர் தான் சொல்கிறாரு. அவர் சொல்கிறதெல்லாம் அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற அவரையும் சொல்லிட்டாரு. என்னது விஜயகாந்த் சார் உங்ககிட்ட பேசுகிறாரா அப்படின்ற ஷாக்கிங் இருந்தாலும் நேரில் தாங்க நின்றுட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி கையை வர காட்டுறாரு சமாதியாண்ட. இதுவே எல்லாருக்குமே என்ன செம்ம ஷாக்கிங்காக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி வீடியோஸுக்கு கீழே நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு நினச்சா மொத்தமாக நெகட்டிவ் கமெண்ட்ஸாக தான் இருந்துகிட்டு இருக்குது. போட்டு பொழந்துட்டு இருக்காங்க கலையரசனை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட இது என்ன விஷயம் இது? ஏன்னா இவ்வளோ நேரம் நீங்கள் சொன்னீங்க, பரவாயில்ல, ஏதோ நல்ல மனுஷன் நல்ல ஆத்மாலாம் சொன்னீங்க, சரி கம்முன்னு இருந்தோம். திடீர்னு பார்த்தா அவர் குரலை கேட்டேன்றீங்க, பார்த்தேன்றீங்க, அவர் எப்போ இறப்பார் எனக்கே தெரியுன்றீங்க. இதெல்லாம் என்னங்க இது? நீங்கள் பாட்டுன்னு வாய்க்கு வந்தெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி ஃபேன்ஸ் எல்லாமே அடித்து தள்ளிட்டு இருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறோம் கைஸ். பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.